நம்மளோட வார்ட்ரோப்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ அந்த கால் இடுக்கல் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ப்ரஷ் ஷேட் மட்டும் பாட்டம்ல வரும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு vlog வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். டிமார்ட்டில் வந்து நான் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த vlogல என்னென்ன வாங்கியிருந்தீங்க வித் ப்ரைஸோட வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நிறைய ஐட்டம்ஸு, சில ஆர்கனைசர்ஸுக்கு கிச்சனுக்கு தேவையான சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வாங்கலாமா, அது ஒர்த் ஃபார் த மணியா அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்துக்கும் எந்த இஷ்யூவும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கிச்சன் ஐட்டம்ஸு, சில ஆர்கனைசர்ஸு, சில நிறைய வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் பில்லே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஐட்டமுமே நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிட்டேன். என்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, எந்த பொருள் எதுக்கு வாங்கிட்டு வந்தாலுமே அதை வந்து அதே மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி என்னத்துக்கு நான் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிடுவேன். கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறப்ப அதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு தான் டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணுவேன். தேவையில்லாமல் பொருள் வாங்குறீங்க, மாதம் இவ்வளோ பொருள் வாங்கி என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்லி சில பேர் கேட்குறீங்க. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், அந்த காசை தேவையில்லாமல் விரயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸில் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்குறது, ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதுக்குன்னு பழைய ஐட்டம் என்ன பண்ணுவேன், தூக்கி போட்டுருவேன், நான் த்ரோ பண்ணினேன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா வாங்குற காசு போட்டு வாங்குற பொருள் வந்து கண்டிப்பாக வீணாக போகக்கூடாது, யாருக்காவது உதவணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஸோ நான் இந்த மாதம் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கேன்னு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் நாள் பிரேக் வேற விட்டுட்டேன்ல டிமார்ட் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் புதுசாக போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசர் வந்து வாங்கினேன். இது எப்படின்னா நம்ம இப்படியுமே வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டைப் வந்து வச்சுருக்கேன். அதில் என்னென்னா நம்ம சின்ன இந்த பாப்பாவோட டிஷர்ட்ஸு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இப்படி நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயும் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது, பாட்டம்லேயும் நம்ம எப்படி வேணுமோ நம்மளோட வார்ட்ரோப்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்படி தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஷர்ட்டுமே ஒன்றா இப்போ ஒரு ஹேங்கர் மாட்டிட்டு அப்படியே ஒரு 4-5 ஷர்ட் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து வாங்கினேன். இதில் வந்து நான் எத்தனைன்னா 2 வாங்கியிருந்தேன். ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பிராண்டட் பிளாஸ்டிக்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இதில் ஒரு பிங்க், ஒரு லைட் க்ரீனு அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 வாங்கியிருந்தேன். அங்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. நம்ம தான் ஓரளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இன்னொன்று ஒரு சோப் வைக்கிறதுக்காக ஒரு செக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 99 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கினேன். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா என்னோட ஒரு பாத்ரூமில் வந்து நாங்கள் சோப் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செராமிக்கில் வந்து போட்டோம். அது தண்ணி வடியணும்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா வாட்டம் வந்து இப்படி வச்சுட்டாங்க. சோப் வச்சா டொப்புன்னு விழுந்துகிட்டே இருந்தது. சரி, அதுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அங்கே பார்த்த உடனே வந்து இதில் ஒரு 2 தூக்கி போட்டுட்டேன். இதில் ஒரு கிரேயிஷ் ப்ளூ இருக்கும்ல அந்த கலர் ஒன்றும், இதில் இந்த கலர் ஒன்றும் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா அந்த டைலில் வந்து இது அப்படியே நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியுமே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ஒர்த் ஃபார் த மணி தான். உங்களுக்கு இது ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. இதை வந்து தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்து இது வந்து எதுக்கு வாங்கினேன்னா, இது ஒரு அரிக்கரண்டி. இது எங்கள் பாப்பா வந்து உடச்சிட்டா, என்கிட்ட இருந்தது. அதனால் இது வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால வாங்கினேன். 79 ருபீஸு அந்த ப்ரைஸில் வந்து வாங்கினேன். அடுத்து வந்து ஒரு கேட்ச் கிளிப்பு. இது என்ன ஆன்லைனில் வாங்கினேன்னா எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது, குவாலிட்டி வந்து சரி இருக்க மாட்டேங்குது. இது சூப்பர் குவாலிட்டியில் வந்து இருக்குது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க, இது கம்மி தான். 49க்கு இதில் நிறைய கலர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் எங்கள் பாப்பா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டால் குழந்தைங்க ஆசைப்படுவாங்கல்ல. 10 ருபீஸ் தான் இது. ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இதெல்லாம் போட்டாக்கா கர்ச்சிஃப் மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்படுவா. எப்போ போனாலுமே அம்மா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 எடுத்து போட்டுருவா. மற்றதெல்லாம் எங்கன்னு சொல்லி தெரியல. அடுத்து என்னோட ஒரு ஃபியூமிக் ஸ்டோனில் நான் ஒரு ரீல்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தேன்.
ஃபுட் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஹீல்ஸ் ஹீலில் வந்து நிறைய கிராக் இல்லாமல் இருக்கணும்னாக்கா இந்த ப்ரஷஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்துட்டு நியர்பை ஷாப்பில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு டிமார்ட்டில் வந்து கிடச்சிது. இது என்ன ப்ரைஸ்னா 69 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 69. இதில் எப்படின்னா ஒரு சைடு வந்து ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஹீல் எப்படி கிராக் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு சைடு அந்த ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட நெகம் அந்த கால் இடுக்கல் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே லைட்டாக கிராக் இருக்கிற இடத்துல இந்த பிளாக் கலரில் ஒரு ஷீட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. நம்ம இந்த சால்ட் பேப்பர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷீட் ஒட்டியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாங்கியிருந்தேன் இந்த குட்டி குட்டியாக. இதுவுமே வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா 35, இது வந்து 39. ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து பாப்பாவுக்கு ஒரு பேடு. எவ்ரி இயர் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர் போட்ட மாதிரி அவளுக்கு வந்து ஒரு பேடு வாங்கியிருந்தேன். இது 69 தான். லாஸ்ட் இயருமே நான் வந்து 65க்கு வந்து வாங்கினேன். இதில் நிறைய பாய் பேபிக்கு தகுந்த மாதிரி, கேர்ள் பேபிக்கு தகுந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து எல்சா ஃப்ரோசனோட கேரக்டர், அதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து அவளுக்கான கேட்ரேஜ் பென், இந்த மாதிரி ஸ்கூல் பேக்ஸு, பென்சில் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா பென், இதெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் இருக்குது. இனிமேல் தான் நம்மளோட மெயின் ஐட்டமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அது காமிக்கிறேன் இருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் அங்கேயே வந்து மேட் வாங்கியிருந்தேன். அதில் போட்டு சுற்றி சேஃபாக வந்து கொண்டுட்டு வந்துட்டேன். எனக்கு பயமாகவே இருந்தது, கொஞ்சம் கார் டிக்கியில் வைக்கிறப்ப ஆடிட்டு உடஞ்சிடுதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாப்பாவுக்கு எப்போதுமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அவளுக்கு ஒரு பிளாங்கெட் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு பில்லோ இருந்தது, அதெல்லாம் வச்சு அப்படியே அழகாக பேக் பண்ணி ரேப் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன். நல்லா இருந்தது. இதில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இது எல்லாமே கிளாஸ் தான். இதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி வச்சோன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் வந்து போயிடுது. அதுக்காக நல்ல ஏர் டைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 4 சைடு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஏர் டைட்டுக்காக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது 149 ருபீஸ் வந்து வருது. நம்ம அவன்லேயுமே வச்சுக்கலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு பன்னீர் பட்டர் மசாலா இல்லை ஏதாவது ஒரு கிரேவி வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா லிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்படியே அவனில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வாங்கியிருந்தேன். இன்னொன்று நான் அந்த பச்சை மிளகாய் போட்டு வச்சுக்கிறது, அதுக்குமே நான் கிளாஸில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அதிலே கொஞ்சம் குட்டி 99 ருபீஸ்க்கு ஏதாவது பொடியெல்லாம், நம்ம சாம்பார் பொடி அதெல்லாம் வந்து அரைச்சி வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறப்ப கிளாஸு அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா க்ரௌடு வந்து அப்படி இருந்தது அந்த வீக்கெண்ட் வந்து போகிறப்ப. நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். வாங்கினதுலலாம் ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு செட் வந்து தேவைப்படுது. அது வந்து ஒரு ஒர்க்கிங் டேயில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் நான் வந்து அந்த ஷாப்பிங் ஹாலில் வந்து காமிச்சிருப்பேன். இது வந்து 79. ஒரு 400 ml தண்ணி வந்து பிடிக்கும். இதை வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் சேஃப்டிக்காக. விழுந்தா ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு கவருமே கொடுத்துருக்காங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, ஒரு 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கிறது வந்து 99 இருக்குது. நான் வந்து எனக்கு ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வாங்கினேன். அடுத்து இந்த ஒரு கிளாஸ் கண்டெய்னர், இது 69 ருபீஸு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. எப்படி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 99, 79க்கெல்லாம் 1 kg இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீலில் வந்து லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட இன்னர் பார்ட் மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்ட்டு 4 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட்ஸுமே அங்கே நல்ல ஒரு ஆஃபரில் கிடைக்கும். நல்ல க்ளீனிங் லிக்விட் வந்து வாங்கியிருந்தேன். இதே மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த மேட்லாம் வந்து துவைக்கிறோம் அப்படின்னாக்கா நான் அதுக்கு பெருசாக காஸ்ட்லி லிக்விட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃப்ளோர் மேட்டு அதெல்லாம் வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி ரின் பல்காக வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக 250யோ 280யோ தான் நினைக்கிறேன். அதில் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து ஃப்ளோர் மேட்ஸ் வந்து எடுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடு. என்னால் ப்ராப்பராக வந்து அதை தேடவே முடியல. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இருந்தாலும் நான் பார்த்த டிசைன்ஸ் வந்து அங்கே இல்லை. ஒரே நெரிச்சாங்க. அந்த ட்ராலியை வச்சுக்கிட்டு ரொம்ப எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குற மாதிரி இருந்தது எனக்கே. ஸோ அதனால் இந்த மேட்டு மட்டும் ஒன்று வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். இதெல்லாம் நான் வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து டிமார்ட் போகிறதா இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து
வீக்கெண்டில் அதுவும் மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வந்து போகவே போகாதீங்க. கண்டிப்பாக வந்து பயங்கரமாக க்ரௌடாக இருக்கும். பில் போடுற இடத்துல உங்களுக்கு நிறைய வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதே நீங்கள் வந்து வீக் டேஸ் மாதிரி போனீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு நெயில் கிளிப்பர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 39 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து வாங்கினேன். ஏன்னா நான் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் எப்போதுமே ஜாஸ்தியாக வந்து வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா சூப்புக்கு போடுறதுக்கு, அந்த மார்னிங் ஏதாவது ஒரு க்ரீன் ஜூஸு இல்லைன்னா வந்து ஆஷ் கார்டு வச்சு போடுறது எல்லாத்துமே கருவேப்பிலை வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். அதனால் நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து எனக்கு பத்தலை. இதுவுமே நான் நல்ல பெருசாக கிளாஸில் பார்த்தா அது எனக்கு வந்து கிடைக்கல. அதனால சரி ஓகே இப்போதைக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 59 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதில் ஒரு 3 கலர் இருக்குது. ஒரு மாதிரி மெரூன் கலரு, இந்த பிளாக்கு, ஒரு ப்ளூ, இந்த மாதிரி 3 கலர் இருக்குது. அதோட ஷேடு மட்டும் பாட்டமில் வரும், டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதம் நான் ஷாப்பிங்காக ஒதுக்கியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். ஒரு 380 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நினச்சதெல்லாம் ஒரே மாதத்தில் வாங்கி டம்ப் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட் வந்து ஒதுக்கி வச்சுருந்து நம்ம அதுலேருந்து தான் வந்து வாங்குகிறோம். அதுக்குன்னு வெட்டி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஆகிடாது. நம்ம வாழ்கிறதே நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்கிறது தான். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட சேனலில் நிறைய பேர் ஷாப்பிங் ஹால் கேட்கறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நிறைய விஷயங்கள்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு ஷாப்பிங் வந்து ரொம்ப உதவும். அதுக்கு பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களோட பட்ஜெட்லேருந்து நீங்கள் சின்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அது வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸிங்காக இருக்கும். இன்னொன்று நிறைய ஐட்டமை வந்து நம்ம வீட்டில் புதுசாக இடங்களில் மாற்றுறப்ப அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு வந்து கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை நம்ம டீக்ளட்டர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட சேர்ந்துருந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அந்த பொருளோட போகிறதா நம்புங்க. அப்போ வந்து உங்களுக்கு காசு வந்து ஒரு விரயமாக தெரியாது. நம்ம வீட்டில் புதுசு வந்து நிறைய சேருது, நல்ல எனர்ஜி வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையுமே இருக்குது. அதை நான் நிறைய தடவை வந்து ஃபீல் பண்ணியுமே இருக்கேன். இந்த மாதிரி ஏன் கிளாஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணுறேன்னா அதை வந்து மேக் பண்ணுறப்ப சில ப்ராசஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் எது வாங்கிட்டு வந்தாலும் நல்லா கழுவிட்டு, வெளியில் கழுவுறோமோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது, உள் சைடு வந்து நல்லா கழுவிட்டு அதை தொடச்சி காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா பொருளை வந்து ஸ்டோர் பண்ணுறது. அது எனக்கு எப்போதுமே இருக்கிற ஒரு பழக்கம் தான். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து புதுசு. அதை ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பெரிய ஷாப்பிங் ஹாலோ புதுசாக மேக் ஓவர்ஸோ இருந்தே இருக்காது. ஏன்னா நான் அந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. வேலையுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு வந்ததுனால என்னால் ஷாப்பிங்லலாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. அதனால தான் டிமார்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 1 வருஷத்துக்கு அப்புறமா போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிமார்ட், மெகா மார்ட் இந்த மாதிரி நிறைய சேலு அதெல்லாம் வந்து போட்டுட்ருப்போம். அப்போ நிறைய பேர் வந்து சொன்னீங்க எனக்கு ஷாப்பிங் ஹால்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எதுக்கு போகிறனோ அதை தான் வந்து என்னால் ஷூட் பண்ணி போட முடிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து லைஃப் ஸ்டைல் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து காமிக்கிறது. ஸோ இப்போ இதுக்காக நான் வந்து போகிறது கிடையாது. நான் திரும்பவுமே பேக் டு நார்மல் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். வீட்டை வந்து அழகாக வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதை வந்து அப்படியே உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.